ओम श्री कृष्णाय परमात्मने नमः। सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் தியான யோகியினுடைய பார்வையை பற்றி சொல்கிறார். பார்வைனா வெளியில பார்க்கும்போது எல்லாம் வேறு வேறு பொருட்கள், வேறு வேறு மனிதர்கள் எல்லாம் வேறாகத்தான் தெரிகின்றன. ஆனா இவர் தன்னை எப்படி உணர்ந்திருக்கிறார்? தன்னை மெய்ப்பொருளாக, ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்திருக்கிறார். ஒரு அழகான பேர் கொடுக்கிறார் பகவான், யோக யுக்த ஆத்மா. யோகம்னு சொன்னா தியான யோகம், யுக்தன தியானத்துடன் தன்னை இணைத்து கொண்ட, ஆத்மான மனசு, தியானத்தில் ஊன்றிய மனதை உடைய இந்த தியான யோகி யோகயுக்த ஆத்மா ஈக்ஷதே பார்க்கிறார். பார்க்கிறார்னா அறிவு கண்ணால் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா உயிர்களிலும் தன்னை பார்க்கிறார். உடல் வேறு, மனம் வேறு, நம்ம எல்லாருக்குமே எல்லாமே வேற வேற. ஆனா ஆத்மா ஒன்றுதானே, ஒரே ஆத்மாவின் மீதுதான் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக ஆத்மாவின் கோணத்துல யாருமே வேறு கிடையாது, எல்லாமே இருக்கிறது ஒரே மெய்ப்பொருள் தான். இப்ப எனக்குள்ள நான் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்துட்டேன்னா அதே ஆத்ம தத்துவம் தான் உங்களுக்குள்ளயும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. புழு பூச்சியிலேருந்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களிலும் அத்தனை உடல்களிலும் இருப்பது ஒரே ஆத்மா, வேற வேற ஆத்மா கிடையாது, ஒரே மெய்ப்பொருள். சர்வபூதஸ்தம், எல்லா உயிர்களிலும் உடல்களிலும் ஆத்மானம்னு தன்னை காண்கிறார். அதனால வள்ளலார் சுவாமிகள் பாடினார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு. அன்னர்த்தம்னா எம்பத்தியோட உண்மையான சோர்ஸ் எங்கிருந்து வரும் அப்படின்னா, என்னையே நான் பார்க்கிறேன், நான் ஒரு ஆள் இருக்கேன், நான் இன்னொருத்தனை பார்த்து இறக்கப்பட்டேன் அப்படி இல்லை, தன்னையே ஞானி எங்கும் காண்கிறார். எல்லாவற்றிலும் ஆத்மா, ஒரே ஆத்ம தரிசனத்தை பண்றாராம். அப்புறம் ஆத்மனி, ஆத்மனினா தன்னில், சர்வபூதானி எல்லா உயிர்களையும் காண்கிறார். ஈக்ஷதே எல்லா உயிர்களிலும் தன்னை காண்கிறார். தன்னில்னா ஆத்மாவாகிய தன்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறார். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு சூத்திரம் மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்களே, தூய உணர்வாகிய ஆத்மாவாகிய என் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உலகங்களும் உடல்களும் உள்ளங்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் ஆத்மனி சர்வபூதானி, என்னல எல்லா உயிர்களும் இருக்கின்றன, ஒரே ஆத்மா தானே. வேற வேற வேறையா நம்ம கண்ணுக்கு வேற்றுமைதான் தெரியும். ஆனால் அறிவு கண்ணை பயன்படுத்தி இந்த வேற்றுமைகள் வெறும் மாயத் தோற்றங்கள், இவை எதுவுமே உண்மை அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் அப்படின்னு சும்மா வார்த்தையா சொல்ற விஷயம் இல்ல. ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு விலங்கு பறவை எதை பார்க்கும் பொழுதும், எந்த ஒரு வடிவத்தை பார்க்கும் பொழுதும் சர்வபூதஸ்தம், அந்த உயிர், அந்த உடல்ல இருக்கிறது யாரு? ஆத்மானம், தன்னை பார்க்கிறார். அப்புறம் தன்னில் எல்லாவற்றையும், தன்னில்னும் போது இந்த வரையறுக்கப்பட்ட உடல் மனம் இண்டிவிஜுவல் ஆகிய தன்னில் அல்ல, எங்கும் நீக்கமர நிறைந்த சர்வத்திர சர்வகத்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா 2வது அத்தியாயத்துல, எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள் ஆகிய எண்ணில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன அப்படின்னு ஈக்ஷதே. இவரோட திருஷ்டி எப்படி இருக்கிறது? இதுதான் ஞானியுடைய திருஷ்டி. தியான யோகி இப்படித்தான் உலகத்தை பார்க்கிறார். அதனால அவருக்கு இந்த உலக வேற்றுமைகள், இந்த பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவருக்கு தோன்றுவதில்லை. இதெல்லாம் வெறும் தோற்றம், மாய தோற்றம், இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். அப்போ அவருக்கு அவர் உபனிஷத்துல ஒரு இடத்துல வரும் இல்லையா, யார் மீது அவருக்கு வெறுப்பு உணர்வு வரும்? தத்தோன விஜுகுப்சதே அப்படின்னு சொல்லு. தன்னில் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கிறார். அந்த ஞானிக்கு எதை பார்த்து வெறுப்புணர்வு, எதிலிருந்து விலகி ஓட விரும்புவார்? ஒன்றும் கிடையாது, இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள். அதனால்தான் சர்வத்திர, சர்வத்திரனா எங்கும், சமதர்ஷனஹ, சமதர்சனம். கீதை முழுவதும் விரவி இருக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா சமதர்சனம். சமதர்சனம்னா என்ன? விஷமம்னு சொன்னா வேறு வேறா பாக்குறது, சமம்னா அந்த விஷமத்துல ஊடுருவி இருக்கும் சமம். வேற்றுமைகள் தான் கண்ணுக்கு தெரிகின்றன, ஆனா அந்த வேற்றுமைகளுக்குள் ஊடுருவி இருக்கும் ஒரே ஆத்மா, சமமான ஒரே ஆத்மா. இப்போ உங்களுக்குள்ள வேற ஆத்மா, எனக்குள்ள வேற ஆத்மா, நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அதை எதுவுமே அப்படி கிடையாது.
ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். அந்த ஆத்மா தான் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அந்த ஆத்மாக்குள்ளதான் நம்ம இந்த உடல்கள் உலகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த திருஷ்டி வந்தால், இந்த அறிவு பார்வை வந்தால் அந்த ஞானி எவ்வளவு ஆனந்தமாக இருப்பார். அவர் ஞானி பகவான் என்ன சொல்றார்? யோக யுக்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஞானி ஈக்ஷத்தை, இப்படிப்பட்ட அறிவு பார்வையை உடையவராக. தியானத்தின் பயன் இது. சிரவணத்தும் போது குரு சொல்றதை கேட்டோம். ஆனாலும் ஆழ் மனசுக்கு கொண்டு போய் அவர் அதை அப்படியே உணர்றார். அந்த உண்மையை அப்படியே அந்த தியானத்துல லயிச்சிருக்கார். எல்லா உயிர்களிலும் தன்னை காண்கிறார். தன்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறார். எங்கும் ஒரே மெய்ப்பொருளை காண்கிறார் அப்படின்னு பகவான் தியான யோகியை பற்றி இங்கு சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.